சில பேருக்கு ட்ரெண்ட் லைன் வந்து நல்லா ஒர்க் ஆகும், அதில் நிறையாவும் காசு பண்ணுவாங்க. சில பேருக்கு ட்ரெண்ட் லைன் வந்து ஒர்க்கே ஆகாது. இவங்க 2 பேத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க ட்ரெண்ட் லைனை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஹலோ ட்ரேடர்ஸ், நான் வந்து சரவணா. நான் NISM ரிசர்ச் அனலிஸ்ட். கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் மாஸ்டர் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன்னா என்ன, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கரெக்டான ட்ரெண்ட் லைனை வந்து எப்படி வரைகிறது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இங்கே ட்ரெண்ட் லைன் வந்து தப்பாக தான் வரைஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, அதெல்லாமே வந்து உங்களுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட நான் வந்து இதில் வந்து ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்குறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், டெக்னிக்கல் அனலிஸ்டோட ஃபவுண்டேஷனே அது ட்ரெண்ட் லைன் தான். ஸ்டாக் வந்து என்ன டைரக்ஷனில் போகுது, என்ன ஸ்பீடில் போகுது, அதே மாதிரி பாசிபிள் ரிவர்சல் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு சொல்லிடும். மொத்தம் 2 டைப் ஆஃப் ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஒன்று வந்து அப்சைட் ட்ரெண்ட் லைன், இன்னொன்று வந்து டவுன் சைட் ட்ரெண்ட் லைன். அப்படி இல்லைன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் லைன்னு சொல்லலாம், இல்லை பீரிஷ் ட்ரெண்ட் லைன்னு சொல்லலாம். இப்போது சார்ட்டில் பார்ப்போம் ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி வரைகிறது அப்படிங்கிறத. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து என்ன சார்ட்டில் இருக்கேன் அப்படின்னா, கமின்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டில் தான் வந்து இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் வந்து நீங்கள் வந்து கேண்டில் 6 வந்து போட்டுங்க. கேண்டில் 6 போட்டுட்டு இப்போது நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப் டவுன் அனாலிசிஸ் வந்து பண்ணிடணும். டாப் டவுன் அனாலிசிஸ்னால் மந்த்லிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டே போகணும். மந்த்லி, டே டைம் ஃப்ரேமு, 4 hour, 1 hour, அப்புறம் வந்து 15 minutes, 5 minutes அப்படிங்கிற மாதிரி போகணும். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் பண்ணீங்களோ அந்த டைம் ஃப்ரேமுக்கான ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மந்த்லிலேருந்து நான் வந்து வரேன். ஓகேவா? நல்லா கேர்ஃபுல்லாக வந்து கவனிங்க. எல்லாரும் வந்து எந்த ட்ரெண்ட் லைனுக்கான இது வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரும் இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒரு சார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரேடிங் வியூலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது. அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா அது வந்து பாயிண்ட் A to பாயிண்ட் B வரைக்கும் தான் வந்து கொடுக்கும். அதாவது அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாது. ஆனால் நமக்கு தேவை வந்து ட்ரெண்ட் லைன் தான் தேவை. எல்லாமே வந்து போயிட்டே இருக்கணும். அதனால நீங்கள் வந்து எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரே அப்படிங்கிற இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரே அப்படிங்கிற இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரே அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபேவரட்டில் போட்டு வைக்கிறதுனாலும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து எதில் இருக்கேன், மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்கேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாயிண்ட் A to பாயிண்ட் B வந்து வரையணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாயிண்ட் A to பாயிண்ட் B வந்து வரையணும். இப்போது நீங்கள் பார்த்தாவே தெரியுது இது வந்து அப்சைடுக்கான இப்போது நீங்கள் இதை பார்த்தாவே தெரியுது இது வந்து அப்சைடு தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து தெரியுது. இப்போது ட்ரெண்ட் லைன் வந்து எங்கே வரையணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் 2 பாயிண்ட் வந்து பிடிக்கணும். என்னென்னா பாயிண்ட் A, பாயிண்ட் B. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பார்க்குறதுலே சார்ட்டில் லோயஸ்ட் பாயிண்ட்டும் அதே மாதிரி செகண்ட் லோயஸ்ட் பாயிண்ட்டும் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? லோயஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் லோயஸ்ட் பாயிண்ட்டும். இப்போது லோயஸ்ட் பாயிண்ட் இப்போ நீங்கள் இந்த சார்ட்டில் எது வந்து லோயஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் வந்து லோயஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இது லோயஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் லோயஸ்ட் பாயிண்ட் இதுதான் வந்து ரீசெண்டான லோயஸ்ட் பாயிண்ட். செகண்ட் லோயஸ்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ரீசெண்டான லோயஸ்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிங்க. ஓகேவா? இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் மாதிரி தெரியாது. இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் மாதிரி தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸை வந்து பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் லைன் மாதிரி தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியன் ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து அப் டவுனாக இருக்கும். விக்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த லைன் சார்ட்டை வந்து போட்டுக்கலாம். லைன் சார்ட்டை போட்டிங்க அப்படின்னா ரீசெண்டான லோ. ஓகேவா? ரீசெண்டான லோ பாயிண்ட் நமக்கு இதுதான் வந்து ரீசெண்டான லோ பாயிண்ட். அதுக்கு அப்படியே வந்து போட்டுங்க. ஓகேவா? இது வந்து எந்த டைம் ஃப்ரேமில், நான் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்கேன். மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்கேன். ரீசெண்டான லோ பாயிண்ட் வந்து போட்டுங்க. ஓகே, நீங்கள் பார்த்துக்கலாம். ரீசெண்டான லோ வந்து இந்த பாயிண்ட். ஓகே, இப்போ வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் போனால் ட்ரெண்ட் லைன் வந்து முடிஞ்சது. அடுத்து டே டைம் ஃப்ரேமுக்கு வந்து பார்ப்போம். ஓகேவா? டே டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து காட்டும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நமக்கு ரீசெண்டான லோ பாயிண்ட் வந்து எது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். மந்த்லியில் இந்த பாயிண்ட் நீங்கள் இங்கே பார்த்தாவே தெரியும். இங்கே ஒரு சின்ன டாட்டு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பாயிண்ட் B. அதை அப்படியே வந்து லைட்டாக வந்து நீங்கள் மாற்றி வைக்கலாம். மாற்றி வச்சிங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறிடும். அப்படியே லைட்டாக மாற்றி வச்சுக்கோங்க.
ரீசெண்டான லோ பாயிண்ட்டுக்கும் ரீசெண்டான டே டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் அடுத்து டே டைம் ஃப்ரேமுக்கு வந்து வந்துருச்சு. நம்ம அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 ஹார் டைம் ஃப்ரேம் வந்து போய்ங்க. 4 ஹார் டைம் ஃப்ரேம் வந்து போய்ங்க. 4 ஹார் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்னொருக்கா வந்து நீங்கள் வந்து மாற்றி வைக்கணும். ட்ரெண்ட் லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகேவா? ட்ரெண்ட் லைன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போது நீங்கள் இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரையலாம். ஏன் அப்படின்னா அடுத்து மேலே வந்து ஒரு ரீசெண்டான லோவோ ஹையோ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் இந்த அடுத்த ட்ரெண்ட் லைன் வந்து எதுலேருந்து வரையணும் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் பியிலிருந்து தான் வரையணும். ஓகேவா? பாயிண்ட் பியிலேருந்து வரையணும். நல்லா வந்து கவனமாக பார்த்துக்குங்க. இதுதான் வந்து பாயிண்ட் பி நமக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்லேயும் மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயும் இதுதான் வந்து நமக்கு பாயிண்ட் பியாக இருந்தது. அதனால் இதை வந்து பாயிண்ட் பியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இங்கே ஒரு டாட்டு, அதே மாதிரி இப்படி வந்து போட்டுங்க. இதை வந்து பாயிண்ட் பியை வந்து போட்டுங்க. நமக்கு பாயிண்ட் பி எது? இந்த ரீசன்ட் டிப்பு தான் வந்து நமக்கு பாயிண்ட் பி. ஓகேவா? நீங்கள் அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். அது எப்படி? ஓகே, அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஹாரில் நமக்கு வந்து பாயிண்ட் பி வந்து கிடச்சிருச்சு. 4 ஹாரில் நமக்கு வந்து பாயிண்ட் பி வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் 4 ஹார் வந்து போட்டாச்சு. அடுத்து நம்ம 45 மினிட்ஸ் வந்து போடலாம். 45 மினிட்ஸில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னா அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நமக்கு இதாக வந்து பாயிண்ட் பியாக இருந்ததா, லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேவா? லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து 30 மினிட்ஸில் பார்ப்போம். 30 மினிட்ஸ்லேயும் நமக்கு அவ்வளோ பெரிய ட்ரெண்ட் லைன் எதுவும் கிடையாது. ஓகேவா? 30 மினிட்ஸில் அவ்வளோ பெரிய ட்ரெண்ட் லைன். நீங்கள் அடுத்த ட்ரெண்ட் லைன் வரைகிறது பாயிண்ட் பியிலிருந்து தான் வந்து நீங்கள். ஓகேவா? அடுத்து 15 மினிட்ஸில் பார்ப்போம். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வரைய முடியும். ஆனால் ரொம்பவே ஸ்டீப்பாக இருக்குன்னா வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்துக்கலாம். இதுதான் வந்து 15 மினிட்ஸில் வரைய வேண்டிய ட்ரெண்ட் லைன். ஏன்? இதுதான் வந்து பாயிண்ட் பி. ப்ரீவியஸ் பாயிண்ட் பி தான் வந்து அதுலேருந்து தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து வரையணும். ப்ரீவியஸ் பாயிண்ட் பியிலேருந்து தான் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் வரையணும். ஓகேவா? இங்கிருந்து வந்து ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிட்டிங்க. ஓகே, இப்போது இது எல்லா ட்ரெண்ட் லைனுமே வந்து உங்களுக்கு என்னவா ஆக்ட் ஆகும்? சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இன்னொருக்கா இங்கே வந்து பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை இன்னொருக்கா பட்டுச்சு அப்படின்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது கீழே வந்து போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது இதில் நமக்கு ஏதாவது ட்ரேட் கிடைக்குமா? ட்ரெண்ட் லைனுக்கு எந்த ட்ரேடுமே வந்து கிடைக்காது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளால் ட்ரேட் எடுத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரேடு வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தாவே தெரியும். இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 50 மினிட்ஸில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும். ஓகேவா? இப்போது இதில் நீங்கள் ஏதாவது ட்ரேட் எடுத்திருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ட்ரேட் எடுத்திருக்க முடியும். இந்த 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பாருங்கள். இந்த 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் வரைஞ்சிருக்கலாம். ஓகேவா? இங்கிருந்து பாயிண்ட் ரீசெண்டான லோ பாயிண்ட் இது, ரீசெண்டான ஹை பாயிண்ட். ஓகேவா? அப் சைடுக்கு வந்து ரீசெண்டான லோ பாயிண்ட்டு, டவுன் சைடுக்கு வந்து ரீசெண்டான ஹை பாயிண்ட். பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி வந்து நீங்கள் வந்து வரையலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட் கலர் வந்து மாற்றிக்கிறேன். இதில் எப்படி ட்ரேட் எடுக்க உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மார்க்கெட் போக போக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட் பியிலிருந்து நம்ம ஏதாச்சும் ட்ரெண்ட் லைன் வரைய முடியுமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். பாயிண்ட் பியிலிருந்து ஏதாவது ட்ரெண்ட் லைன் வந்து வரைய முடியுமான்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் பியிலிருந்தும் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரையலாம். ஓகே, வேறு எது மாதிரி பாயிண்ட் பியிலிருந்தும் நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து வரையலாம். இதுதான் வந்து நமக்கு பாயிண்ட் பி. ஓகேவா? பாயிண்ட் பியிலிருந்து ரீசெண்டாக இந்த இதுக்கு வந்து ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து பார்க்கலாம், நல்லாவே தெரியும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் தெரிஞ்சிச்சு இது வந்து அப்வர்ட் ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது அப்படின்னு. இதுக்கு தான் வந்து டாப் டவுன் அனாலிசிஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. உங்களுக்கு டே வைஸ்லேயே தெரிஞ்சிருச்சு இது வந்து அப் சைடில் தான் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சு. அப்போ மேக்ஸிமம் நீங்கள் அப் சைடுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வந்து அப் சைடுக்கான என்ட்ரி வந்து ட்ரை பண்ணிக்கணும். இப்போது டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்ட் லைனை எப்போ உடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் வந்து பை என்ட்ரி வந்து எடுக்கலாம். மேலே உடைச்சது அப்படின்னா நீங்கள் வந்து பை என்ட்ரி எடுக்கலாம். அப்படின்னா ட்ரெண்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து செல் என்ட்ரி எடுத்துக்கலாம். இது வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து இப்போ போட்டுக்கலாம். இப்போ கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டால் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரியும். ஓகேவா? கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டால் தெளிவாக வந்து புரியும். ரீசெண்டான லோ பாயிண்ட் இப்போது இங்கிருந்து போயிருக்கு. இப்போது ஃபுல்லாமே வந்து அப்சைடுக்கான என்ட்ரி தான் வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஓகேவா? அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண உடனே நீங்கள் வந்து பை என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ண உடனே பை என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம்.
நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போகணும். ஓகேவா? ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு 2 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. ஒன்று வந்து ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜினா ஒன்றும் கிடையாது. அந்த ட்ரெண்ட் லைனில் படுறப்போ நீங்கள் வந்து செல் என்ட்ரியோ பை என்ட்ரியோ வந்து எடுக்கிறது. அதுதான் வந்து ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கேயே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிருப்பீங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்த உடனே வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிருப்பீங்க. இந்த பாயிண்ட்னே வச்சுங்க. அப்போது இன்னொருக்கா இதுக்கு பக்கத்தால் போச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னொருக்கா கீழே வந்து விழுகும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ட்ரெண்டில் வந்து இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இது ட்ரெண்டில் வந்து இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் பொசிஷன் வந்து எடுக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கும். உங்களுக்கு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸ்லைட்டாக வந்து ஒரு இது வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். 1:2ஓ 1:3ஓ வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஷார்ட் என்ட்ரி, அதாவது ரீடெஸ்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ பிரேக் அவுட் என்ட்ரினா ஒன்று கிடையாது. ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணி மேலே போதோ அப்போது நீங்கள் வந்து பை பண்ணுறது தான் வந்து பிரேக் அவுட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. பிரேக் அவுட் என்ட்ரினா ஒன்றும் கிடையாது. இப்போது எங்கே லாங் பொசிஷன் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இது வந்து பிரேக் பண்ணிருச்சு. அப்போது இங்கே வந்து லாங் பொசிஷன் எடுத்துகிட்டு ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கணும். ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கணும். அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பை என்ட்ரி ஒரு வேலை எடுத்திருந்தா உங்களுக்கு வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்டே வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா? இது வெறும் ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மட்டும் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறது. ஓகேவா? நீங்கள் இது கூட அடிஷ்னலாக இன்னொன்று வந்து ஆட் பண்ணிக்கலாம். பை என்ட்ரி எடுக்கிறதா செல் என்ட்ரி எடுக்கிறதா நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் லைன் நம்ம எல்லாமே வரைஞ்சாச்சு. ஓகே, நீங்கள் வந்து பை என்ட்ரி எடுக்கிறதா செல் என்ட்ரி எல்லாமே ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாச்சு. நம்ம இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்எம்ஏ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து எஸ்எம்ஏ 200 வந்து எடுத்திருக்கேன். எஸ்எம்ஏ 200 வந்து எடுத்திருக்கேன். 200 அப்படிங்கிறது வந்து எஸ்எம்ஏல வந்து 200 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா? 200 கேண்டிலோட ஆவரேஜ் பாயிண்ட் வந்து இது வந்து கொடுக்கும். ஓகேவா? இதோட ரூல் என்ன அப்படின்னா, எஸ்எம்ஏ 200க்கு மேலே இருந்தது அப்படின்னா ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் வந்து இருக்குது. எஸ்எம்ஏ கீழே இருந்தது அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நீங்கள் வந்து எஸ்எம்ஏவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 20 எஸ்எம்ஏ எடுத்துக்கலாம். அப்படின்னா 9 எஸ்எம்ஏ வந்து ஸ்கேல்பிங் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது எஸ்எம்ஏ இப்போ நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. எஸ்எம்ஏக்கும் மேலே வந்துருக்கு. எஸ்எம்ஏக்கும் மேலே வந்துருக்கு. ஓகேவா? அப்போ நீங்கள் இங்கே வந்து கன்ஃபார்ம் வந்து பை என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, எஸ்எம்ஏக்கும் மேலே வந்துருக்கு. அப்போது இது வந்து கன்ஃபார்மான பை என்ட்ரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கன்ஃபார்மான பை என்ட்ரி இங்கே வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டே வந்து வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டே வந்து வந்திருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல எப்படி செல் என்ட்ரி எடுக்கிறது, இது மாதிரி இடத்துல வந்து எப்படி செல் என்ட்ரி எடுக்கிறது, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா இது செல் என்ட்ரி. நீங்கள் எஸ்எம்ஏல கம்மியான இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எம்ஏ 200க்கு பதிலாக எஸ்எம்ஏ ஒரு 20 அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லாவே ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம்ஏ 20 வந்து போடுறேன். எஸ்எம்ஏ 20 வந்து போட்டேன். ஓகே, இப்போது இங்கே எங்கே செல் என்ட்ரி எடுக்கிறது. ஓகே, நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரைஞ்சிருக்கோம். இதுதான் வந்து பாயிண்ட் பியை வந்து வரைஞ்சிருக்கோம். ஓகே, அப்போது இங்கே செல் என்ட்ரி வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இதை ஆல்ரெடி ட்ரெண்ட் லைனில் டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்ட் லைனில் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? ட்ரெண்டு வந்து கண்டினியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் தான் வந்து போயிட்டு இருக்கு. இப்போது அதே மாதிரி எஸ்எம்ஏக்கு கீழேயும் வந்து வந்துருச்சு. அப்போது நீங்கள் இங்கே வந்து ஷார்ட் என்ட்ரி வந்து எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல ஒருவேளை இந்த கேண்டல்லையே வந்து நீங்கள் ஷார்ட் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த இடத்துல நீங்கள் வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 1:1.5 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் ட்ரெண்ட் லைனை மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் லைனோட மிச்சது எஸ்எம்ஏவோ இல்லை வேறு ஏதாவது வந்து விவேப்போ இல்லை வேறு ஏதோ வந்து கம்பைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் ப்ரோ டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரெண்ட் லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மார்க்கெட் வந்து அடுத்த லோ வந்து டிப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் ட்ரெண்ட் லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போனா தான் வந்து அது வந்து கரெக்டாக வந்து வரும். நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஒரே ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் வந்து ப்ரோ டிப்.
இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து பர்சனல் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.